ஹலோ ஹால். இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்மளுடைய இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான், ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, லைக் யூஜிசி நெட்டோடைய சிலபஸ் என்ன மாதிரி இருக்கு, நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அண்ட் நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா லா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக தான் தெரியும், பிகாஸ் அது நம்மளுடைய சப்ஜெக்ட். ஆனா அப்பயும் நம்மளால ஏன் வந்து ஸ்கோர் வர முடியல அப்படின்னா, நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எதை படிக்கணும் அப்படின்றது தான் நமக்கு தெரியாத விஷயம். ஸோ அது எல்லாமே ஃபர்தர் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அண்ட் இப்போ நம்ம சிலபஸ் ஓரியண்டா நம்ம எப்படி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ் வந்து போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் 1ஓட சிலபஸ் பார்க்கலாம். பேப்பர் 1ஓட சிலபஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச், காம்ப்ரிஹென்ஷன், கம்யூனிகேஷன், மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட், தென் லாஜிக்கல் ரீசனிங், டிஐ, ஐசிடி, தென் என்வரான்மெண்டல், தென் ஹையர் எஜுகேஷன். இதான் வந்து டோட்டலாக 10 யூனிட்ஸ் இருக்கு. 10 யூனிட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் ஈஸி எதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், ஓகேங்களா? அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வந்து நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் உங்களுக்கு சொல்லிருக்கேன். டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச், ஐசிடி, ஹையர் எஜுகேஷன் இது எல்லாமே ஈஸி. ஆக்சுவலி என்னன்னா, சில பேருக்கு வந்து மேக்ஸ் ஓரியண்டா வந்து ஈஸியா இருக்கும், சில பேருக்கு வந்து மேக்ஸ் கஷ்டமா இருக்கும். ஸோ இது நான் ஒரு ஜென்ரல் வியூல கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் ஈஸியா இருக்கவங்க இதை கொண்டு வந்து மேக்ஸ் வைக்கிறது. டிஏ அண்ட் தென் எம்ஆர்லாம் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பிகினர் ஃப்ரெண்ட்லியே போடலாம். ஆக்சுவலி சொல்ல போனா இதுல டிஐ என்னோட வியூல வந்து பார்க்கும்போது எனக்கு எதெல்லாம் ஈஸியா இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டீச்சிங், ரிசர்ச், ஐசிடி, ஹையர் எஜுகேஷன், டிஐ, அண்ட் தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங்ஸ், இதெல்லாம் ரொம்ப எனக்கு ஈஸியான ஒரு யூனிட்ஸ், ஓகேங்களா? காம்ப்ரிஹென்ஷன்ற பார்ட் பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன் எல்லாருக்குமே ஈஸி தான், அதனால அந்த யூனிட் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ மிச்சம் 9 யூனிட்ஸ்ல எது ஈஸி, எது டிஃபிகல்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன், சரிங்களா? அண்ட் சேலஞ்சிங் பார்த்தா கம்யூனிகேஷன், எப்படி கம்யூனிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கம்யூனிகேஷன் ஆக்சுவலி ஈஸியஸ்ட் யூனிட் தான். பட் அதில் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட கொஸ்டினிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ற மாதிரி இருக்கே தவிர, கொஞ்சம் லைக் ஒரு மாதிரி டேரக்டிவா அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வருது கம்யூனிகேஷன் பார்ட்ல. அண்ட் எம்ஆர் வந்து பார்த்தோம்னா அது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஈஸியாக இருக்கும், பட் சிலபஸ் குள்ள இருந்தால் கேட்குறாங்க, பட் நம்ம அதை வந்து ஒர்க் அவுட் நிறைய பண்ணணும். லாஜிக்கல் ரீசனிங்ல 2 இருக்கும், வெஸ்டர்ன் அண்ட் இந்தியன் லாஜிக் இருக்கும். ஆக்சுவலி ரெண்டுமே ஈஸியஸ்ட் தான், படிக்கிற விதத்தில் படிச்சா ரெண்டுமே சீரியஸ்லி ஈஸி. தென் டிஐ, நான் ஏன் பீப்புள் எம்ப்ளாய்மெண்ட் இங்கே போட்டிருக்கேன் அப்படின்னா, பீப்புள் எம்ப்ளாய்மெண்ட் சிலபஸ் கொஞ்சம் வாஸ்ட் சிலபஸ், அதனால அதில் கொஞ்சம் சேலஞ்சிங்காக போட்டிருக்கேன். பட் சில பேருக்கு அது வந்து ஈஸியாக இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, சிலபஸ் நம்ம எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அது வேரி ஆகும். நான் உங்களுக்கு சொன்னேன், இட் வேரிஸ், ஓகேங்களா? ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் சிலபஸ் எடுத்து வச்சுட்டு யூ ஹாவ் டு டேக் ஏ நோட் ஆஃப் பேப்பர், எனிதிங் எல்ஸ், ஓகே? அண்ட் ஸ்பிளிட் த பேப்பர் ஆஸ் அ ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணிட்டு, அது ஸ்ட்ரென்த் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு யூ நோ தட், ரைட்? ஸோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. அண்ட் வீக்னஸ் எதுன்றதை பார்த்து நீங்கள் அதை எழுதிட்டு, வீக்னஸ் கொஞ்சம் ஹையான வந்து வெயிட்டேஜ் கொடுக்கணும். அண்ட் ஃபார் த ஸ்ட்ரென்த்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நார்மல் எஃபர்ட்ஸ் நீங்கள் அதில் போட்டுட்டு வரணும், ஓகேங்களா? ஸோ அதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய வேலை அதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 2 லா சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஜூரிஸ்ப்ருடன்ஸ், கான்ஸ்டி, பப்ளிக் இன்டர்நேஷனல் லா, கிரைம்ஸ், டாட்ஸ், கமர்ஷியல், ஃபேமிலி, தென் என்வரான்மெண்ட், ஐபிஆர், கம்பேரிட்டிவ், இது எல்லாமே. ஸோ 10 யூனிட் இருக்கு அப்படின்னா நம்ம ஆக்சுவலி எல்லாத்தையும் பார்த்து படிக்கணும், ஓகேங்களா? பேப்பர் 1ஓட கம்பேர் பண்ணும்போது பேப்பர் 2 நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் அண்ட் 10 யூனிட்ஸ் நம்ம கவர் பண்ணாதான் அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த 10 யூனிட்டுமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா இப்போ ஒவ்வொரு யூனிட்டும் 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, மேபி 1 or 2 வேரி ஆகும். ஸோ அது எப்படி வேரி ஆகுதுன்றது நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம், ஓகேங்களா? அண்ட் என்ன எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆக்சுவலி நம்ம ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ரெஃபர் பண்ணணும், சரிங்களா? ஈச் சப்ஜெக்ட்டுக்கும் வி ஹேவ் டு ரெஃபர் ஸ்டாண்டர்ட் புக்ஸ். அண்ட் சில சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா வி ஹேவ் டு யூஸ் அ பேர் ஆக்ட், தென் பிவைக்யூஸ் ரெஃபர் பண்ணணும், நோட்ஸ் ஓன் நோட்ஸ் இருக்கணும், ஓன் நோட்ஸ் வி ஹேவ் டு ஃப்ரீக்வெண்ட்லி வி ஹேவ் டு ரிவைஸ் இட், ஓகே? அண்ட் சில டைம் வந்து லேட்டஸ்ட் அந்த அமெண்ட்மெண்ட்ஸ், லேட்டஸ்ட் அந்த கேஸ் லாஸ் அதெல்லாமே வந்து கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி நம்ம ஒரு டிப்ஸ் எப்படி படிக்கலாம் அப்படின்றதுக்கு. அண்ட் ஐ திங்க் என்னன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். Then subscribe our channel and give your support for us. And if you have any questions, you can ask me
ஓகே, ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க. எப்படி வந்து இன்னும் வேற என்ன மாதிரியான வேல அப்ரோச் பண்ணலாம், என்ன உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. அண்ட் எனி டைம் யூ கேன் ஆஸ்க் டு மீ. நம்ம கமெண்ட் செக்ஷன்ஸில் நீங்கள் வந்து போடலாம். அண்ட் நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயுமே நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? எந்த டைம் எந்த கொஷின்ஸ் ஆர் ரிலேட்டிங் டு யூஜிசி யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே, ஐ வில் கைட் யூ ஃபார் all PM. ஓகே, until you get JRF. அண்ட் இன்னைக்கே நீங்கள் அந்த ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் நம்ம நாளைக்கு எந்த ஒர்க்கும் போஸ்ட்பான் பண்ணாதீங்க. அண்ட் ஸ்டார்ட் டுடே இட்ஸ் அட்லீஸ்ட் டேக் யுவர் சிலபஸ் அண்ட் நோ வாட் இஸ் இன் த சிலபஸ் அண்ட் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் விச் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். அதர்வைஸ் நோ, எனக்கு வந்து நான் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் சிலபஸ்க்குள்ளே போய் பார்த்துட்டு எனக்கு தெரியும் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் நோ த சிலபஸ் and start your preparation. Day by day you will know what is your strength and weakness, and then we can do how to prepare அப்படின்றது லைக் வந்து அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் எனக்கு கேளுங்க. ஓகேங்களா? லைக் நான் வந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி பண்ணலாம், இல்லை வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பட் இந்த இடத்துல எனக்கு ஏதோ லேக் ஆகுது, அந்த மாதிரி எந்த ஒரு லைக் ஈவன் சர்வதொழின்ற டவுட்ஸ் இருந்தாலுமே யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே, அண்ட் பை பை, டேக் கேர்.